Hello friends, the mechanic channel இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா டாப் லோட் வாஷிங் மெஷின் ஆட்டோமேட்டிக்ல ட்ரைன் மோட்டர்ல ட்ரைன் தண்ணி வரலனா என்ன ப்ராப்ளம் அத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைன்ல இருந்து தண்ணி வரலனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அந்த மோட்டர் தான் நம்ம செக் பண்ணனும். அப்படியே கீழ வாங்க. இது ஒரு மோட்டர் இருக்கு பாருங்க. இதுதான் அது நான் தலைகீழ பொறுத்துனா தான் தெரியும். வாஷிங் மிஷினை இந்த மாதிரி படுக்கு போட்டுங்க. படுக்கு போட்டு இந்த மாதிரி ஷீட்டை தூக்கணும். எல்லா வாஷிங் மிஷினையும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இது வந்து டாப் லோடு நான் சொல்கிறது. இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மோட்ரு, ட்ரைன் மோட்ரு பம்பு. இதில் வந்து ஒரு நீடில் மாதிரி வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கும். இது வந்து அந்த ட்ரைன் மோட்ரு மவுத்து தண்ணி இது வழியாக தான் வரும், ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு. இது வந்து அடைச்சுன்னு இருக்கும். இந்த மோட்ரு வந்து இந்த கம்பியை வந்து இழுக்கும், புல் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா இது வந்து தூக்கும். இது வந்து ரிலீஸ் ஆகும் போது இது வழியாக தண்ணி அவுட்லெட் ஆகும், வெளில வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மோட்ரு போச்சுன்னா இந்த கம்பி வந்து இழுக்காது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மோட்டரை வந்து செக் பண்ணிக்கணும். இந்த மோட்டரை வந்து போயிடுச்சா என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜாக்கு பிடிங்கிட்டு, ரொம்ப சிம்பிள் தான், இந்த ஸ்க்ரூ இருக்கும். மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே ஒன்று இருக்கும். இன்வெர்டர் மாடலே செக் பண்ணக்கூடாது. இது வந்து நான் இன்வெர்டர். இது வந்து 220 வோல்ட்டில் வந்து செக் பண்ணலாம். இப்போ வந்துடுச்சு. இது ஒரு சின்ன லாக்கு மாதிரி தான், அழகாக தூக்கி வந்துச்சு பாருங்க மோட்டர். அவ்வளோதான். இதில் அந்த 2 கிளிப் இருக்குங்களா, இதில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் வச்சா இது இழுக்கணும். உள்ளே இழுக்கும்போது நம்ம கையில் வந்து பிடிக்கணும். நம்ம பிடிச்சாலும் இது வந்து ஜாம் ஆகி நிற்கக்கூடாது, அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கணும். பாருங்க, நான் காமிக்கிறேன் அப்படின்னு. இப்போது 2 வயர் வச்சுட்டேன். இதில் ஒன்று, இதில் ஒன்று. இப்போ பாருங்க 2 வயர் இருக்குங்களா, இதில் சொருகிறேன். இப்போது இதை ஆன் பண்ணுறேன். இந்த பாருங்க மோட்டர் இப்போ ஓடுது. இந்த இது பாருங்க நீடில் இழுக்கவே இல்லை. அப்போது இது போயிடுச்சு. இப்போ நான் அதே மாதிரி வேற போடுறேன். இது வந்து வேற அதே சேம் மாடல். எப்போதும் வந்து இதை மட்டும் ஒரிஜினல் போடுங்க, டூப்ளிகேட் போடாதீங்க. ஏன்னா எரிஞ்சிரும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், பாடி ஆகும். சில நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கரண்ட் அடிச்சு எதனா எரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு என்ன சொல்லாதீங்க. அதே சேம் ஒரிஜினல் பிராண்டட் வாங்கி போட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்க, இழுக்கும் போது கையிலேயே வித்துடலாம். இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். இதை பாருங்க, இப்போ உள்ளே இழுக்குது பார்த்தீங்களா. நான் ஃபுல் ப்ரெஷரோடு இப்போ இழுக்கிறத, ஆனால் உள்ளே போயினே இருக்குது. அவ்வளோதான். அப்போ இது நல்லா இருக்குது. நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்கிறேன், உங்களை பண்ண சொல்லலை. பார்த்து இதெல்லாம் எரிஞ்சு போயிட போகுது. மாற்றுறது மட்டும் பிராண்டடாகவே மாற்றுங்க. இதிலெல்லாம் லோக்கலில் 100, 200 அந்த மாதிரி கடையில் மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு அதே மாதிரி லாக்கில் உட்காரக்கணும். லாக்கில் மாட்டிட்டேன். அதே மாதிரி வச்சு ஸ்க்ரூ போட்டு வந்துட்டேன்.
கீழே ஒரு ஸ்க்ரூ போட்டுட்டு இந்த ஜாக்கை சொருவி விட்ற வேண்டியதுதான். போட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரைன் ஆகும். இது வந்து இழுக்கும் உள்ள. அதான் மோட்டர் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அதான் போச்சுன்னு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதனா ஒன்று பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். டூப்ளிகேட் எதனா மோட்ரு போட்டு இதெல்லாம் எரிச்சிடாதீங்க. டேரக்ட் கம்பெனியில் மட்டும்தான் அது கிடைக்கும். அது பார்த்துங்க. ஓகே, பாய் கைஸ்.